எங்க அப்பா எங்க அண்ணா அடிக்கிறாங்க, உங்களோட பேச மாட்டேன் போடா. நான் ஒண்ணு பேச மாட்டேன். நான் தங்கச்சி தானே. எனக்கு தெரியாது. நெருப்பு பத்திரமா தண்ணி ஊத்தி வச்சிருக்க போறேன். மகனே மணிகண்டா கம்னறா. ஏய் என்ன கேட்டா பத்தியா? ஐனா மகனே மணிகண்டா வணக்கம். எழுந்துரு. பா பா பா. கீழ உட்காரு. சரியா நான்ரா என்னன்னு கேளு. மேல வேணுமா கீழே வேணுமா? மேல மேல அடிக்கிறா. மேல அடி. ஓய் ஆக்சுவலி இப்ப நானு ஐயோ வாடி விளையாடுவான். அவன் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன கல்ல எடுத்து போட்டான். அது யான்னு கேளு. லாக் அடிக்கிறோம். மேரி கழுத்து மரமாடா இல்ல நீ எட்டாந்த போர்த்தண்டா. யா அண்ணா சத்தியமா சொல்றேன் அம்மா கேரளா பாப்பா எட்டாந்த போர்த்தா. ஏன் தெரியுமா? எதுக்காக எடுத்தானா தெரியுமா? இவங்க அம்மா எப்படிக்கிறான் உங்க பேச்சு வீடியோ பாப்பாங்க நாடகத்தை. நீ கொடுத்த காசு 1,20,000. இந்த லைன் லாக் விளையாடுறது ஜிபேல பண்றேன் போ. இல்ல இல்ல ஜிபே பண்றேன் நான் கூட்டி வரலாம். சொன்ன மாதிரி சொல்றியா? எதானே பாரு லாக். ஆமா இந்த பெரிய கொண்டு உங்க அம்மாளுக்கு காட்ட. எது பெரிய கட்ட? அம்மன் கோயில் மணி என்ன பண்ணுவான்? என்ன பண்றவா? பங்குனி உத்தரத்துல இருந்து நாடகம் ஆடிட்டு வரோம். ஆமா தொடர்ந்து நாடகம். வெறும் கையில அடிச்சு செருப்பல அடிச்சு சொல்லு நாடகம் ஆடிட்டு வரோம். வேற ஒரு ஊருக்கு போறோம். சொல்றது உண்மை. தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கும் போது தொடர்ந்து நாடகம் ஆடிட்டு வரோங்க. ஆடிட்டு வரமே மார்சலி வெச்சு போச்சு. ஆமா ஹாஸ்பிடல் போனியா? விட முடியல. வைத்தியம் பாத்தியா? என்னடா வைத்தியம் பண்ண? மாத்திரைய போட்டு பார்த்தா, ஊசிய முழுங்கி பார்த்தா. ஏமா நீ ஊசி முழுங்கல செத்துருவடா. இல்ல ஊசிய போட்டு பார்த்தா. மாத்திரைய முழுங்கி பார்த்தா. அப்பலாம் விடாத மார்சை. அப்பலாம் விடாத இந்த மார்சை. தங்கச்சி கிட்ட வேது புடிச்சம் பாரு. என் பொண்ணு கிட்ட. பொண்ணு கிட்ட. அதோட
நீ ஒரு அண்ணங்காரனா நீ தங்கச்சி எப்படி கொஞ்சம் தெரியல கொஞ்சம் தெரியாத குஞ்சகா மஞ்சகா அந்த கை இப்படி என்ன பண்றது பாட்டி இவனுக்கு பாரு ஆனந்தே ஆறாயிரம் கொடுங்க ஆறாயிரம் பரவாயில்ல என்னடா என் பாதத்தில் பணிந்தாய் தங்கம் தான் தூதிக்கும் சொல்லு மதிக்கட்ட மதியாகா மகனே சொல்லு அரக்கர் குலத்திலே பிறந்தாலும் உங்களை தெய்வ கடாட்சத்தோடு இன்று எடுத்து விட்டேன். நான் பிறந்தது அரக்கர் குலம். இந்த அரக்கர்களுக்கு என்றாகிலும் வருகிறேன் ஆபத்து நேரம். இந்த மரண மர வண்ணம் அந்த பரமனை கோரி அரிதான தவத்தை செய்ய நாம் போகணும். காலெல்லாம் பசி எடுக்குது. பசி எடுக்குது பாபா, இங்க பசி எடுக்குது பாபா. நீ அம்மாத்திரவனா வை பாபா. எங்க அம்மா தாயே அந்த பொருள் இருக்குமோ அழிவு கொடுங்க பாபா. பாருங்க மட்டும் பசி எடுக்குதுன்ற எனக்கு ஓத்துக்கு மேல பசி எடுக்குது. ஓத்துக்கு மேல பசி அண்ணா, சின்ன அண்ணா எனக்கு பசி 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 எடுக்குது. ஹாய் அப்பா
அதனால் ஏய், இன்றைய தினம் இன்றைய தினம் இரு பிள்ளைகளையும் அழைத்து ஹை அப்பாடா போடாங்க வாத்தா. பாப்பா மட்டும் உங்களை என்ன ஏய், 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 பாப்பா மட்டும் தூக்கணும் உன்னை தூக்கலான்றியா திட்டமா இருந்தா தூக்கலாம் ஏய், ஏய், அழாதடா உன்னை தூக்கணும் உன்னை தூக்கத்துக்கு போன வண்டி தாண்டா வரணும் தப்பா சொல்லலாம். ஏய், அவன் என்ன சொல்றான், போன வாட்டி ஒரு வண்டி வந்தா அந்த வண்டி வரும். என் மக துரும்பு இப்ப உன்னை தூக்கணும் அது ஒண்ணு உண்மைதான் தூக்கலாமா ஓடியா ஏ கண்ணே ஓடியா தூக்குற ஓடியா புதுக்குள்ள வாடா. ஆமா எம்மாவே கொண்டாட ஓடியா நான் அப்பயே சொன்னேன் ஒழுங்கா நீ இந்த வேஷம் வேடா நான் அது வேடா அவன் கேட்டானா எதுக்கு வேஷம் மாத்தி விட்டான் என் கண்ணே சீ. ஏய், இந்த கட்டை ஆகையால் இதான் கொடுத்தேன். ஆமா நான் வேற எங்க கொஞ்சம் கொடுத்தேன். ஓ இன்றைய தினம் அரண் பூஜை செய்ய நாம் கானகம் செல்ல வேண்டும் ஆகையால் செல்வமே இந்த நாட்டிலே நீ பத்திரமாக ஆமா. இந்த இல்லறத்திலே இரு இருக்க வேண்டும். தமையனை அழைத்துக் கொண்டு பாப்பா கூட படிக்கிறது கூட்டு வந்துடுவா. கூட்டணும் ஆனா பாப்பா அதே மாதிரி உங்க தோழி கூட உட்காந்துறேன். இவதான் மீனாட்சியா ஏ மணிகண்டா போலாமா மகனே மணிகண்டா இந்த குகையில் அமர்ந்து அரண் பூஜை நான் செய்ய போகின்றேன் இந்த வாயற்படியில் நின்று இந்த பூஜைக்கு ஒரு இன்னொரு வராத வண்ணமாக காவந்த பண்ணுவது என்னோட கடமை. கடமை பூஜை பண்ணட்டுமா பூஜை பண்ணுங்க. இவ்விதமாகவே மயாசுராவை